கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாய் இருப்பதாக. நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் தேவனுடைய உக்கிரானக்காரர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை நம்பி வரங்களை கொடுக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு இல்லாத ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களை தேவன் கொடுத்து நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வதித்து வைக்கிறார். அதோடு கூட நாம் கர்த்தரை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். போதும், எல்லாம் எனக்கு கிடைச்சாச்சு, நான் உண்மையாகவே நீதிமானான தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள். அப்படி அல்ல, நாம் உக்கிரானக்காரன் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பது அவசியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது வசனத்தில் பார்க்கும்போது இந்த உக்கிரானக்காரன் ஒரு நல்ல நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பான். அப்பொழுது அவனுடைய எல்லா அந்த இருதயத்தின் எண்ணங்கள், அவனுக்குள்ள மறைந்திருக்கிற காரியங்களெல்லாம் அங்கே வெளிப்படுத்தப்படும். அப்பொழுது அங்கே அவனுக்கு புகழ்ச்சி உண்டாகும்னு சொல்லி இருக்கு. ஒருவேளை உண்மை உள்ளவங்களாக இருந்தால் நிச்சயமாக புகழ்ச்சி உண்டாகும். ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றை குறித்தும் தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவைகளை எல்லாம் நாம் ஞானத்தோடு கூட பயபக்தியோடு கூட எல்லாவற்றையும் கையாண்டு அனுபவித்து தேவ சமூகத்தில் நாம் நிற்கும்போது நாம் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நிற்க நம்மை நாமே தகுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தும்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்ம தேவ சமூகத்தில் நிற்க போகிறோம் என்கிற ஒரு பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் இருக்குது. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் கூட நாம் கணக்கொப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதால் ஞானத்தோடு கூட இந்த நாட்களை நாம் கடந்து போக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை நீர் எங்களுக்கு தந்தரலும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போது ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து சந்தோஷப்படும்படியா அதுவே எங்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் உடைய கரத்தில் எடுத்து மகிமையாக மாற்றுகிறார். நாங்கள் செய்கிற எல்லாம் உண்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களாக இருக்கும்படியா ஆண்டவரே, உமக்கு பயந்து நாங்கள் காரியங்களை செய்ய தேவன் இந்த நாட்களிலே எங்களுடைய அபிஷேகத்தை குற்றுகிறார்.